அன்பு உறவுகளுக்கு வணக்கம். துறவிகள்னாலே ஒன்றா இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். துறவிகளுக்கான ஆண்டுல கூட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நல்ல துறவி அப்படின்னா சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் பாருங்க, வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் துறவிகள் எல்லாம் சேர்ந்து இன்னொரு துறவியை சிறையில் வச்சு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. யார் அந்த துறவி? ஏன் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார்? திருஹ்ருதய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளவும் அவரை பின்பற்றவும் இந்த துறவி எப்படி பங்களிப்பு செய்திருக்கிறார், இவை எல்லாத்தையும் தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். திருஹ்ருதய பக்தியை பரப்புகிறவர்களுடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அவருடைய பெயர் ஒருபோதும் அழியாது என்று இயேசு சொல்கிறார். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவங்களும் திருஹ்ருதய அன்பை புரியவும் ஆசீர் பெறவும் உதவ உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். திருஹ்ருதய பக்தி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் எவ்வளவு தூரம் ஊடாடி வந்துகிட்டு இருக்குங்கிறத தான் இந்த ஜெப தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 15வது வாரம் உங்களை அன்போட வரவேற்கிறேன். 1542 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர் யோவான். பின்னாடி நம்ம எல்லாரும் சிலுவை யோவான் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த யோவான் பிறந்தது ரொம்ப ரொம்ப எளிய வறுமையான குடும்பத்தில், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு 3 வயது நடக்கும் பொழுது அப்பா இறந்துறாரு. ஒரு சில மாதத்துல அண்ணனும் தவறிடுறாங்க. ஆக குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த வறுமை தந்தையை இழந்த உடனே இன்னும் அதிகமாகிறது. அதனால சிலுவை யோவான், அவருடைய அம்மா, இன்னொரு சகோதரர் 3 பேர் சேர்ந்து தாங்க வாழ்ந்த அந்த சொந்த ஊரையும் சொந்த பந்தத்தை விட்டுட்டு வேறொரு ஊருக்கு வர்றாங்க. வேறொரு ஊருக்கு வந்தா எவ்வளவு கஷ்டம்னு இந்த வாடகை வீடு எடுத்து போறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வீடு கிடைக்க கஷ்டம், வேலைக்கு கஷ்டம், சாப்பிட கஷ்டம், பிள்ளைங்களை வளர்க்க அவ்வளவு பாடுபட்டாங்க அவங்க அம்மா. அதனால அங்கே பார்க்குறாங்க, கிறிஸ்தவ குழந்தைகளுக்கான, ஏழை குழந்தைகளுக்கான ஒரு போர்டிங் இருக்குது. அந்த போர்டிங்கில் யோவானை சேர்த்து விடுறாங்க. யோவான் அங்கே படிக்கிறாரு, கொஞ்சம் சாப்பிட்றாரு. ஞானத்தில் மட்டும் அவர் வளரலை, ஆன்மீகத்திலையும் வளர்றாரு. ஆன்மீகத்தில் வளர்ந்த அந்த சிலுவை யோவான் அவர் முடிவுக்கு வர்றாரு, என்னதான் நமக்கு பதவி, புகழ், சந்தோஷம் எல்லாம் கிடைத்தாலும் இவை அனைத்தையும் விட ஆண்டவரை கைப்பற்றிக் கொள்வதே மேலான பேரின்பம் என்பதை புரிஞ்சுக்கிறார். அந்த புரிதலோட கிறிஸ்துவோடு பயணிக்கிறதுக்காக கார்மல் துறவு மடத்தில் அவர் சேர்றார். இவர் சேரும் பொழுது நினைச்சது, துறவு மடம், அதுவும் கார்மல் மடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், ஜெபிக்க ரொம்ப நேரம் கிடைக்கும், இப்படியெல்லாம் நினைச்சுதான் போனார். ஆனா கண்டிப்பா நீங்க போன வாரம் காணொளியையும் பார்த்திருக்கலாம். கார்மல் துறவு மடத்துல எவ்வளவு தூரம் அவங்க ரொம்ப ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணி இருந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப இவரும் போய் பார்த்துட்டு நம்ம நினைச்சது மாதிரி துறவு மடம் இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருந்துறாரு. சரி, இங்க இருந்து கர்த்தூசியன் சபையில சேர்ந்துடலாமா, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், ஜெபிக்க ரொம்ப நேரம் கிடைக்கும், இப்படி எல்லாம் யோசித்து பார்க்கிறாரு. ஆனா இப்படி ஒரு குழப்ப நிலை போயிட்டு இருக்கும் பொழுதுதான் அவிலா தெரசாவை சிலுவை யோவான் சந்திக்கிறார். 2 பேரும் ஆன்மீக உரையாடலில் ஆன்மீக நண்பர்கள் ஆகிறார்கள். அவர்கள் 2 பேருமே கார்மல் சபையை ஆன்மீக புத்தாக்கம் செய்ய வேண்டும், ரிஃபார்ம் செய்ய வேண்டும் என சொல்லி அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இறை துணையோடு அதை செயல்படுத்தவும் தொடங்குகிறார்கள். ஆக சிலுவை யோவானை பொறுத்த அளவிலே ஆரம்ப காலத்தில் எப்படி துறவு மடம் இருந்ததோ அதே போல அதிக நேரம் ஜெபம் இருக்க வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும், தங்களையே முழுமையாக ஆண்டவரிடம் கொடுத்து கிறிஸ்துவோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். இதற்காக ஸ்ட்ரிக்டாக விதிமுறைகள், ரொம்ப கடுமையான விதிமுறைகளை வைத்தார். சும்மா தொந்தரவு காரியங்களால் கவனம் சிதறாமல் ஆண்டவரோடு பயணப்பட, ஐக்கியப்பட நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்தார். இவர் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு ஒன்றித்து இருந்தார் என்றால், திருஹ்ருதய ஆண்டவர் சொல்வாரே, நீ வந்து என் அன்பில் நிலைத்திரு என்று சொல்வாரே. ஆக கிறிஸ்துவோடு ஒன்றித்திருப்பதற்காக சிலுவை யோவான் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால், ஒரு காதலன் காதலியை தேடுவது போல, அல்லது ஒரு காதலி காதலனை தேடுவது போல நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் எழுதுகிறார், என் அன்பே, என் அன்பே, என்னை கண்ணீர் சிந்த விட்டு விட்டு நீர் எங்கே மறைந்திருக்கிறாய் என்று கேட்கிறார்.
அப்படி இனிமை மிகு பாடலை புத்தகத்தில் விவிலியத்தில் வாசிக்கிறோமே அதே போல் இருக்கிறது. என் அன்பே, என்னை கண்ணீர் சிந்த விட்டு எங்கே நீ மறைந்திருக்கிறாய் என சொல்லி இயேசுவை நோக்கி கேட்கிறார். இயேசுவை அதீதமாக அன்பு செய்து இயேசுவோடு ஒன்றித்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஒன்றித்திருக்கிறார் என்றால் அவர் சொல்லுகிறார் அன்பு நம்மை காயப்படுத்தும் என்கிறார். இயேசுவை அதீதமாக அன்பு செய்கிறவர் அன்பு காயப்படுத்தும் என்று சொல்கிறார். அன்பு காயப்படுத்துமா? ஆம், அவர் சொல்கிறார் காயப்படுத்தும். எப்படி காயப்படுத்தும்? இயேசுவை அதீதமாக அன்பு செய்து அவருடைய அன்பில் நாம் நிலைத்து இருக்கும் பொழுது அந்த அன்பு நம்மை நோக்கி, நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் இவ்வாறு தவறுகள் இருக்கிறது, அதையிலிருந்து வெளியிலே வா என சொல்லி நம்மை அழைக்கும். நம்முடைய பாவ வாழ்விலிருந்து வெளியே வருவதற்கு அந்த அன்பு நம் இதயத்தை குத்தும், ஊடுருவும். எனவே அன்பு உண்மையிலேயே வலி மிகுந்தது. அன்பு நம்மை காயப்படுத்தும் என்று சொல்கிறார். அந்த அன்பு காயப்படுத்தினாலும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்விலே அவர் தொடர்ந்து பயணிக்கிற பொழுது மற்ற துறவிகளுக்கு பலருக்கும் அதில் உடன்பாடு இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க பங்குக்கு புதுசா ஒரு பங்கு தந்தை வர்றாரு. உங்க ஊர்ல அன்பியம் சரியில்லை, கிறிஸ்தவ பணிக்குழு சரியில்லை, மரியாயின் சேனை சரியில்லை, புதுசா வர பங்கு தந்தை இது எல்லாத்தையும் சீரமைக்கணும்னு சொல்லி சில விதிமுறைகளை போடுறாரு. வாரத்துக்கு வாரம் கூட்டம் நடத்தணும், அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பேசணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், வீடு சந்திக்கணும், இப்படியெல்லாம் விதிமுறை சொல்லி அந்த பணிக்குழுக்களை ஒழுங்கமைக்கிறார் என்றால் எத்தனை பொதுநிலையினர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள்? அல்லது குருக்களோ துறவியரோ பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் நடத்துகிறார்களே, அங்கே வருகிற ஒரு புதிய துறவி, ஒரு தாளாளர், ஒரு நிர்வாகி அங்கே விதிமுறைகளை சரி செய்து மாணவர்களுக்காக புதுமைகளை புகுத்த வேண்டும் என சொல்லுகிற பொழுது எத்தனை கிறிஸ்தவ ஆசிரியர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எவ்வளவு எதிர்ப்பு! அதே போல்தான் துறவு மடத்துக்குள் மாற்றங்களை, ஆன்மீக புத்தாக்கத்தை சிலுவை யோவான் கொண்டு வந்த பொழுது பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சிலுவை யோவானை திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள், அடித்தார்கள். அதை விடவெல்லாம் கொடுமையாக அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று தொலேதோ குன்றில் இருக்கின்ற ஒரு துறவு மடத்தின் ஒரு சிறிய அறைக்குள் அவரை சிறை வைத்தார்கள். தொலேதோ என்பது ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற ஒரு குன்று. ஒரு காலத்தில் அது தலைநகராக இருந்திருக்கிறது. ஆக துறவு மடத்திலே ஒரு சிறிய அறையிலே வெளிச்சம் இல்லை, காற்று இல்லை, யாரும் வந்து சந்திப்பது இல்லை, போதுமான உணவு இல்லை, குடிக்க போதுமான தண்ணீர் இல்லை. அந்த இருளுக்குள் அவரை அடைத்து வைக்கிறார்கள். இந்த சிறை வைத்தல் ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வாரம் 2 வாரம் அல்ல, பல மாதங்கள் அந்த இருட்டில் சிறிய அறைக்குள் சிறை வைக்கப்பட்டிருந்தார் சிலுவை யோவான். ஆனால் பாருங்கள், அந்த சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த சூழலை ஒருபோதும் அவர் கசப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒருபோதும் அதை நினைத்து சக துறவிகளை அவர் திட்டவில்லை, வஞ்சிக்கவில்லை. மாறாக அந்த இருட்டில் அமர்ந்திருந்தாரே, அந்த பயணத்தை தன் ஆன்மாவின் பயணத்தோடு இணைத்து அவர் சிந்திக்க தொடங்குகிறார். அவர் சொல்லுகிறார், ஆன்மாவை தூய்மைப்படுத்தி தன் பக்கம் சேர்த்துக் கொள்வதற்கு கடவுள் இத்தகைய பயணத்தை தருகிறார் என்று சொல்கிறார். அது இருள்தான், துயர்தான். ஆனால் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த இருளையும் துயரையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். தூய்மைப்படுத்தி அந்த ஆன்மாவை தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார் என்று சொல்கிறார். மேலுமாக அவர் எழுதுகிறார், இத்தகைய துயர் மிகுந்த பயணம் ஜெபிக்கிற எல்லோருக்கும் இருக்கிறது. ஜெபிக்கிற எல்லோரும் இந்த துயர் மிகுந்த இருள் பயணத்தை கடந்துதான் கடவுளை கண்டடைய முடியும், நம்முடைய ஆன்மா அவரை சென்று சேர முடியும் என்று சொல்கிறார். எப்படி? நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், நம்ம எல்லோரும் இந்த இருள் பயணத்தை கடந்து வரணுமா? எப்படி வருவது? புரிந்து கொள்வது எப்படி? சிலுவை யோவான் சொல்லுகிறார், நாம் ஜெபிக்கிறோமே, கோவிலுக்கு போகிறோம், ஜெபமாலை சொல்கிறோம், நற்கருணை ஆண்டவர் சந்திக்கிறோம். இந்த ஜெபிக்கிற நேரம் எல்லாம் என்னதான் கோவிலுக்கு போனாலும் ஜெபத்தை வாசித்தாலும் சில நேரங்களில் மனசு ஒட்டாது. வார்த்தைகளை வாசித்துக் கொண்டே இருப்போம், ஒண்ணுமே புரியாது, ஏண்டா வாசிக்கிறோம் என்று தோணும். இது நமக்கு மட்டுமல்ல, புனித ஃபவுஸ்தினா இத்தகைய ஒரு துயரத்தை சில ஆண்டுகள் அனுபவித்ததாக அவர் டைரியில் எழுதி வைத்திருப்பார். ஆக என்னதான் ஜெபித்தாலும் தாமரை நீர் போல ஆண்டவரோடு ஒட்டாத ஒரு நிலை. இரண்டாவதாக அவர் சொல்கிறார், அந்த இருள் பயணம் என்பதை அவர் சொல்கிறார், நாம் ஜெபிக்கத்தான் செய்கிறோம், ஆனால் நிறைய குழப்பம். நான் ஏன் ஜெபிக்கணும்?
நான் என் கோயிலுக்கு போகணும், ஜெபிக்கிறதுனால என்ன நடக்க போகுது, ஜெபிக்கிறதுனால எனக்கு புதுமை நடந்துருமா, ஏன் ஜெபிக்காதவங்க நல்லா இல்லையா போன்ற குழப்ப நிலைகள் இதில் வரும். மூன்றாவதாக அவர் சொல்கிறார், நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிறோம், ஆனால் மனது வெறுமையாக இருக்கும். எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், யாருடனும் பிடிப்பு இல்லாமல், கடவுளோடும் பிடிப்பு இல்லை, மக்களோடும் பிடிப்பு இல்லை, வாழ்கிற வாழ்க்கையோடு பிடிப்பு இல்லாமல் ஒரு வெறுமையாக இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்ததாகவும் அவர் சொல்லுகிறார், உள்ளூர நாம் அவதிப்படுகிறோம், ஒரு தனிமை துயரையும் அனுபவிப்போம். ஜெபிக்கத்தான் போகிறோம், ஆனாலும் இந்த இருள் பயணம் ஏன் நமக்கு வருகிறது? இந்த கேள்வி வரும் தானே. சிலுவை யோவான் அதற்கும் பதில் சொல்கிறார், நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்க போகிறோம், ஆனால் பல நேரங்களில் நாம் வேறொரு பக்கம் இழுக்கப்படுகிறோம். எதனால் இழுக்கப்படுகிறோம்? நம்முடைய ஆணவம், நம்முடைய அகங்காரம், அல்லது பிறர் மீது இருக்கிற நம்முடைய அட்டாச்மெண்ட், பிறரை சார்ந்து இருக்க உணர்வு ரீதியான சார்ந்து இருப்பது, அல்லது நம்முடைய சுயநல எண்ணங்கள், அல்லது நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடம் போவது என சொல்லி நாம் சுய எண்ணங்களால், ஆணவம், அகங்காரங்களால் நாம் இழுக்கப்பட்டே கொண்டு இருப்பதால் நாம் என்னதான் ஜெபித்தாலும் அங்கே ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு குழப்பம் இருக்கிறது, ஒட்டாத நிலை இருக்கிறது, ஒரு அமைதி நிலவுகிறது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அற்புதமாக அவர் சொல்லுகிறார், என்னதான் நடந்தாலும் இத்தகைய சூழ்நிலையில் கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. கடவுள் நம்மை கைவிடுவதில்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, கடவுள் நம்மோடு பயணிக்கிறார். உங்கள் ஆன்மாவுக்குள் அவர் மறைந்திருக்கிறார் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகா இருப்பாருங்களே. நீங்க ஏத்துக்கிறீர்களோ இல்லையோ, கடவுள் உங்களோடு பயணிக்கிறார், உங்கள் ஆன்மாவுக்குள் அவர் இருக்கிறார், மறைந்திருக்கிறார் என்று சொல்கிறார். நம்முடைய ஆன்மாவை மீட்டுக்கொள்ள ஆண்டவர் தயாராக நம்மோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிலுவை யோவான் வாழ்ந்து ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்கரெட் மேரி அலங்காவுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் என்ன சொன்னார்? நீ என் அருகில் வந்து அமர்ந்து ஜெபி. எப்படி, எதற்கு? கெத்சமனி தோட்டத்திலே நான் இரத்த வியர்வை வியர்த்தேனே, அதை நினைந்து என் அருகில் அமர்ந்து எனக்கு ஆறுதலாக இரு, என்னோட ஜெபி என்று சொன்னார். ஆக அந்த துயரத்தை நினைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, இயேசுவின் துயரத்தோடு நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது நம் ஆன்மா மீட்கப்படும் என்று அவர் சொன்னார். 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவை யோவான் சொன்னார், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அத்தகைய துயரை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த இருளிலே ஆன்மா கடந்து போகிற பொழுது இந்த ஆன்மாக்கள் மீட்கப்படுகின்றன என்று சொல்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, திருஹ்ருதய ஆண்டவருடைய பக்தி முறைப்படி அங்கீகரிக்கப்படக்கூடிய 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவை யோவான் வாழ்ந்திருந்தாலும், சிலுவையின் பாடுகளை தியானித்து அந்த பாடுகளின் வழியாகவே நம் ஆன்மாவை மீட்டு கொள்ள வேண்டும், அந்த பாடுகளை நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அதன் வழியாக இயேசுவின் திரு இருதயத்தை முன்கூட்டியே உணரவும் அனுபவிக்கவும் ஒரு முன் சுவையை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். சிலுவை யோவான் வழியாக தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய ஆன்மாவும் அந்த இருளுக்குள் நிச்சயமாக மூழ்கி கிடக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கு நம்முடைய ஆணவம், அகங்காரம், சுய விருப்பங்கள் அனைத்தையும் கடந்து ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இனி வரும் நாளிலும் நலமோடு மகிழ்ந்திருக்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. அன்பு நிறைந்த உன் இதயத்தை காயப்படுத்திய நான் பாடுகிறேன், மனமுருகி தேடுகிறேன். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன். அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.